வணக்கம் டிவிக்கு ஆர்மி. ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் நவம்பர் 8ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கு. இன்னைக்கு அதை பற்றி தான் பேச போகிறோமா அப்படின்னா அதை பற்றி பேசிட்டு அப்படியே அரசியலும் பேச போகிறோம். ஜனநாயகன் தளபதி அவர்களுடைய 69வது திரைப்படம், கடைசி திரைப்படமும் கூட. இந்த திரைப்படத்தோட முதல் பாடல் நவம்பர் 8ஆம் தேதி வருகின்ற சனிக்கிழமை வெளியாகிறது. ஏன் சனிக்கிழமை அப்படின்னு சொல்கிறோன்னா, உடன்பிறப்புகள் மற்ற எல்லாருமே கதறக்கூடிய ஒரு நாளாக இருக்கக்கூடிய நாள் தான் சனிக்கிழமை இருக்குது. அந்த நாளில் முதல் பாடல் வெளியாகுது. ஃபர்ஸ்ட் சிங்கிள் தளபதி என்ட்ரி அப்படின்ட்டு கேவிஎன் ப்ரொடக்ஷன்லேருந்து இன்னைக்கு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு முன்பே ஒரு போஸ்டர் வந்தது. தளபதி அவர்கள் இருக்கிறது, அவரை சுற்றி மக்கள் அவரை ஒரு நம்பிக்கையாக பார்க்கக்கூடிய ஒரு போஸ்டர் வெளியாயிருந்துச்சு. அதன் பிறகு தான் இந்த அப்டேட் வந்திருக்கு. இப்போ தான் வந்திருக்கு. தளபதி அவர்களுடைய என்ட்ரி அப்படின்னு அந்த டைட்டில் கார்டு கேப்ஷனாகவே இருக்குது. வினோத் இயக்கத்தில் தளபதி 69 ஜனநாயகன் பொறுத்த வரைக்கும் முதல் கிளிம்ஸ் வெளியாக இருந்துச்சு. அதில் தளபதி அவர்கள் போலீஸ் கதாபாத்திரத்தில் இருக்காரு அப்படின்ட்டு அதில் ரிவீல் ஆயிருந்துச்சு. அது தளபதி அவர்களுடைய பிறந்த நாள் என்று வெளியிட்டிருந்தாங்க. அதன் பிறகு அரசியல் பயணங்கள் தான் தளபதி அவர்கள் தீவிரமாக இருந்தாங்க. இந்த திரைப்படம் ஜனவரி 9ஆம் தேதி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த நிலையில பாடல்கள் எப்போ வெளியில வரும், பாடல் வெளியீட்டு விழாவெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விகள்லாம் இருக்கிற மத்தியில் முதல் பாடல் வெளியாக இருக்கு அப்படின்ட்டு அப்டேட் வந்திருக்கு. இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் தளபதி 69 ஜனநாயகனோட மியூசிக் டைரக்டர் அனிருத் தான். அவருடைய இசையில தான் வருது. எனக்கு தெரிஞ்சு தளபதி அவர்கள் குரல்ல தான் இந்த பாடல் வரும்னு நினைக்கிறேன். அதை தாண்டி இந்த பாடல் ஒரு அரசியல் பாடலாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா கண்டிப்பாக இந்த திரைப்படமும் அரசியல் தான் பேச போகுது அப்படிங்கிறதுக்கான முன்னாடியே பல்வேறு குறியீடுகள்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சு. அதில் தேர்தல் பற்றி இருந்தது. ஒரு தலைவன் பவருக்காக வரப்போறதில்ல, மக்களுக்காக தான் வரான் அப்படின்ட்டு அந்த முதல் கிளிம்ஸ்லேயே நம்ம பார்த்தோம். அதில் தேர்தல் சின்னங்கள்லாம் நிறைய இருந்துச்சு. நிறைய அரசியல் பற்றிய கருத்துக்கள் தான் இருக்க போகுது அப்படின்னு பார்க்க முடியுது. இந்த பாடலை பொறுத்தவரையும் தளபதி அவர்கள் அரசியல் பாடலாக தான் இருக்க போகுது. அதற்கு இந்த சனிக்கிழமை இன்னொரு கதற போறாங்க அப்படின்னு தெரிய வருது. இது மட்டும் இல்லாம இந்த பாடலுக்கான முதல் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்கல்ல, அது தளபதி என்ட்ரி அப்படின்னு கொடுக்கக்கூடிய போஸ்டர்ல சிகப்பு கலர்ல தளபதி அவர்கள் என்ட்ரி கொடுக்குற மாதிரி இருக்கு. ஒரு பந்து கீழே அடிச்சு மேல போற மாதிரி இருக்கு. முதல் கிளிம்ஸ்லேயே சொல்லப்பட்ட விஷயம் ஒரு சூரிய அஸ்தமனத்துல தளபதி அவர்கள் மேல வராரு அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. இங்க சூரியன் எந்த சூரியன் சொல்ல வராங்கன்னு தெரிய வரும். அந்த சூரியன் அஸ்தமனம் ஆக போகுது அப்படிங்கிறத இந்த படத்துல பாடல்கள்ல எல்லாமே இருக்கும். அது 2026க்கான ஒரு அஸ்தமனத்தை காமிக்கிறதா நம்ம எடுத்துக்கணும். அதுதான் மக்களுக்கும் புரிய போகுது. இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட வரிகள் இருக்கலாம், அப்படிப்பட்ட காட்சி அமைப்புகள் இருக்கலாம். இதுதான் பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. ஜனநாயகன் பொறுத்த வரைக்கும் ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு பெயரே மிகப்பெரிய அளவில் பேசுபடு பொருளாக மாறிச்சு. தளபதியோட இறுதி படம் என்னவா இருக்கும் அப்படின்னு பேசப்பட்ட நிலையில ஜனநாயகன் மக்கள் தலைவன் அப்படிங்கறதான் பொருள். மக்களுக்கான தலைவன் தான் தளபதி அவர்கள் அப்படிங்கிறத படத்தின் மூலமாகவும் காட்சிப்படுத்த இருக்காங்க. அந்த காட்சிகள் வரப்போகுது. இப்படிப்பட்ட நிலையில பாடலும் கண்டிப்பாக அரசியல் பேசும். இங்க இருக்கக்கூடிய சூரியனுக்கான ஒரு அஸ்தமனமாக தளபதி அவர்களோட என்ட்ரி வேற லெவல்ல இருக்கும் அப்படின்ட்டு ஒரு எதிர்பார்ப்போட தான் எல்லாமே இருக்கிறோம். இதை தாண்டி இன்றைய சூழல்ல என்ன அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, நேற்றைக்கு நடந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டம், மாமல்லபுரத்தில் நடந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டம். அதன் பிறகு வைகோ அவர்கள் அறிக்கை கொடுக்குறாங்க. திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் எல்லாம் பேசாம கடந்துட்டு ஓடுறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. அங்க பேசிய பேச்சுகளும் மிகப்பெரிய அளவிலான விவாதமா மாறி இருக்கு. குறிப்பிட்டு தளபதி விஜய் அவர்கள் முழுக்க ஸ்டாலின் அவர்களை மையப்படுத்தி ஒரு நாகரிகமான விமர்சனத்தை வைக்கிறேன் அப்படின்ட்டு அடிச்சு நொறுக்கி இருந்தாரு. ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன பொய்கள்லாம் சட்டப்பேரவையில் பேசினாரு அப்படிங்கிறத ஒவ்வொரு பாயிண்டா எடுத்து வச்சு எப்படியெல்லாம் உச்சநீதிமன்றம் திமுக அரசுக்கு எந்தெந்த அளவுக்கெல்லாம் கொட்டு வாங்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் ஒரு நபர் ஆணையம் இவங்க ஒன்று அறிவிச்சு அது எப்படி பல்ப் வாங்கினாங்க அப்படிங்கிறதையும் பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம உயர்நீதிமன்றம் போட்ட எஸ்ஐடி பற்றியான விமர்சனங்களையும் தளபதி அவர்கள் வச்சிருந்தாங்க. குறிப்பிட்டு ஸ்டாலின் அவர்கள் என்ன அரசியலை மையப்படுத்தி போறார், அவருடைய மனநிலை எப்படி இருக்கு, அவங்க 72 எப்படிப்பட்ட அரசியலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, கருணாநிதி அவர்கள்ட்ட கைக்கு வந்த பிறகு என்ன சொல்றாருன்னா 69க்கு பிறகு இப்படிதான் இருக்கு, குறிப்பிட்டு 72க்கு பிறகு அவங்க கையில இந்த கட்சி வந்த பிறகு அவங்க இந்த அரசியல் தான் முன்னெடுக்கிறாங்க அப்படின்ட்டு நேரடியாக தாக்கி பேசியிருந்தாரு தளபதி அவர்கள். ஏன்னா திமுகவோட அரசியல் இதுதான் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். கருணாநிதி அவர்கள் எப்படி எம்ஜிஆர் அவர்களை எப்படி டார்கெட் பண்ணி என்னென்ன மாதிரியான விமர்சனங்கள்லாம் வச்சாரு, ஜெயலலிதா அவர்களை எப்படியெல்லாம் வச்சாங்க, கருணாநிதியும் ஸ்டாலின் அவர்களும் விஜயகாந்த் அவர்களை எப்படியெல்லாம் இவங்க ஒடுக்கி எப்படியெல்லாம் அவமானப்படுத்துறாங்க, எப்படிப்பட்ட அரசியலாம் கையில் எடுத்தாங்க, உதயநிதியும் ஸ்டாலின் அவர்களும் எப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுத்து போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அடிச்சு நோக்கி இருந்தார் தளபதி அவர்கள். அதை தாண்டி பொதுக்குழுவில் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய ஆனந்த் அவர்கள்
அதே போல் ஆதவ அர்ஜுனா அவர்கள், சிடிஆர் அவர்கள், அருண்ராஜ் அவர்கள், இப்போ எல்லாருமே வந்து திமுகவுடைய ஒட்டுமொத்த அரசியலையும் ஒட்டுமொத்த அநாகரிக அரசியலையும் அம்பலப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியுது. ஆதவ அர்ஜுனா அவர்களை பொறுத்த வரைக்கும் முழுமையாக திமுகவை அடிச்சு நொறுக்கிட்டாருன்னு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க ஒரு மாத காலமாக எந்தெந்த நரேட்டிவ்லாம் செட் பண்ணாங்க, எப்படிப்பட்ட அவமானகரமான அரசியல்லாம் பேசுனாங்க அப்படிங்கிறத இன்ச் பை இன்ச்சா கரூரில் என்ன நடந்துச்சு, இவங்களோட அரசியல் என்னவா இருக்கு அப்படிங்கிறத அடிச்சு நோக்கியிருந்தாரு. அதே போல சிடிஆர் அவர்களும் திமுகவோட அரசியல் மக்கள் எப்படி பார்க்குறாங்க, இந்த சதிகார திமுக கும்பலை வந்து விரட்டணும் அப்படின்ட்டு தான் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க அப்படின்ட்டு பேசியிருந்தாரு. அதே போல அருண்ராஜ் அவர்கள் என்ன பேசியிருந்தார் அப்படின்னா, இந்த அமைச்சர்கள் குறிப்பிட்டு நேருவா இருக்கட்டும், துரைமுருகனா இருக்கட்டும், அமைச்சர்கள்லாம் எப்படி ஊழல் செய்யறாங்க அப்படின்ட்டு ஒவ்வொருத்தவங்களுமே திமுக செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி தான் பேசியிருந்தாங்க. அங்க பேசுனதுல இன்றைக்கு வந்து திமுக உடன்பிறப்புகள் ரொம்ப கதற விஷயம் வந்து, ஸ்டாலின் அவர்கள் ஓடி ஒளிஞ்சிட்டாரா, ஸ்டாலின் அவர்கள் வந்து தலைமறைவானாரா, அதுக்கான ஒரு பதிலை தான் தேடி என்னென்னமோ போட்டு பார்க்குறாங்க. அன்றைக்கு 2001 காலகட்டங்களில் கருணாநிதி அவர்கள் கைது செய்யப்படும் போது ஸ்டாலின் அவர்கள் எங்க இருந்தாரு, அவர் இருந்தாரா இல்லை ஓடி ஒளிஞ்சிட்டாரா, அல்லது இந்த கைதுக்கு முன்னாடியே வேற ஒரு ஊருக்கு போயிருந்தாரா, பெங்களூர் போயிருந்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் தான். இன்றைக்கு நிறைய விஷயங்களை இதில் நம்ம நிறைய தகவல்கள் வந்து ஆளாளுக்கு ஒன்று போட்டுக்கிட்டாங்க. ஃபேக்ட் செக்னு ஒன்று வச்சுட்டு திமுகவுக்கான ஃபேக்ட் மட்டுமே செக் பண்ணக்கூடிய ஒரு டீம் இருக்குது. அது திமுகவுக்கு ஆதரமாக பல்வேறு கருத்துக்களை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பிடித்த ஒரு பத்திரிகையாளரே சொல்லியிருக்காரு, விகடனில் வந்து வெளியாயிருக்கு. ஆர்கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஸ்டாலின் அவர்கள் தலைமறைவான இருந்தது வந்து உண்மை. அன்றைய காலகட்டங்களில் கருணாநிதி அவர்கள் கைது செய்த பிறகு ஸ்டாலின் அவர்களையும் கைது செய்து இந்த கட்சியவே முடக்கிறதுக்காக திட்டங்கள்லாம் தீட்டினாங்க. அதனால் அவர் தலைமறைவாக தான் இருந்தார் அப்படின்ட்டு அவர் தான் சொல்லியிருக்கார். புரியுதுங்களா உடன்பிறப்புகளே? அவர் சொல்லியிருக்காரு தலைமறைவாக தான் இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைய விஷயங்கள் ஸ்டாலின் அவர்களுடைய அரசியல் பற்றி, ஸ்டாலின் அவர்களுடைய நம்பகத்தன்மை பற்றி நிறைய கேள்விகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா மிசாவை பற்றியான கேள்விகளுக்கு வந்து திமுக கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய காங்கிரஸில் இருக்கக்கூடிய வேலுச்சாமி அவர்களே வந்து நிறைய கேள்விகள் எழுப்புறாங்க. இப்போ இந்த கேள்வியெல்லாம் அவங்க கேட்குறதை வந்து நம்ம முன் வச்சுருவோம், அதற்கு பதில் கொடுத்துட்டு அப்புறம் வாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு, இது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வுக்கு பிறகு வைகோ அவர்கள் அறிக்கை கொடுத்துருக்காங்க. கடுமையான காட்டமான ஒரு அறிக்கை. வைகோ அவர்கள் ஏன் திடீர்னு இப்படி பொங்குறாருன்னு தெரியல. எல்லாத்துக்குமே திமுக பதில் கொடுக்காம, ஏன்னா ஓடி ஒழிகிறாங்க அப்படின்ட்டு தான் பார்க்க முடியுது. இன்றைக்கு சேகர் பாபு அவர்கள்ட்ட கேட்கும்போது அதற்கு பதிலே சொல்லலை. சேகர் பாபு அவர்கள் வந்து கடந்து போறாரு. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள்ட்ட கேட்கும்போது அவரும் மழுப்பலான பதில் தான். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்கும்போது அவர் வந்து கேள்வியே முழுமையாக கேட்காம மாமல்லபுரத்தில் அப்படின்னு தான் செய்தியாளர் தொடங்குறாங்க. அதுக்குள்ளேயும் வேகமாக ஓடிட்டாரு. இப்படிப்பட்ட சூழலில் யாருமே பதில் கொடுக்க தயாராக இல்லை அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஏன்னா இவங்கள்ட்ட உண்மை இல்லை, நேர்மை இல்லை அப்படின்ட்டு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் நம்ம என்ன சொன்னாலும் மக்கள் நம்ப போகிறது இல்லை அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க போல இருக்குது. அதனால் ஓடி ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் திமுக கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய மதிமுக வைகோ அவர்கள் வந்து அறிக்கை கொடுத்துருக்காரு. தளபதி அவர்களுக்கு அரசியல் பற்றியான, அதே போல் இந்த திமுக கட்சி வந்து எப்படிப்பட்ட கட்சி, எப்படிப்பட்ட அரசியல் கட்சி, எப்படிப்பட்ட இயக்கம், யாரெல்லாம் வந்து அப்படின்ட்டு நிறைய வசனமாக எழுதி போட்டிருக்காரு. அவர் வந்து வசனம் குறித்தெல்லாம் பேசியிருக்கிறாரு. வைகோ அவர்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி தான், மதிமுக கட்சி எதற்காக தொடங்கப்பட்டது? திமுகவிலிருந்து பிரிந்து திமுகவில் சரிபாதி பிரித்து, மாவட்ட செயலர்கள்லாம் பிரித்து, அன்றைக்கு கட்சியவே சரிபாதி உடைத்து, வாரிசு அரசியலுக்காக கருணாநிதி எனக்கு துரோகம் இழைக்கிறார் அப்படின்லாம் பேசிட்டு வெளியில் வந்த வைகோ அவர்கள், இவருக்காக நிறைய பேர் இறந்துருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழலில் ஒரு கட்சியை தொடங்கி வாரிசு அரசியலுக்காக எதிர்த்த வைகோ அவர்கள் தன்னுடைய ஒரே ஒரு வாரிசு துரை வைகோவுக்காக ஒரு எம்பி சீட்டுக்காக கூட்டணி வைத்து, அதே போல் அந்த ஒரு சீட்டுக்காக ஒருத்தர் வந்து இறந்திருந்தார் சமீபத்தில் மதிமுகவில். அதை பற்றியெல்லாம் நம்ம டீட்டெயிலாக போக வேணாம். இப்படிப்பட்ட சூழலில் கட்சியில் வந்து தனக்கு பிறகு தன்னுடைய மகன் தான் இருக்கணும், திமுக மாதிரியே எப்படி வந்து வாரிசு அரசியலை எதிர்த்து வந்தாரோ அதே போல் மதிமுகவும் கட்டமைக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால மல்லை சத்யா வந்து துரோகி அப்படிங்கிற ஒரு பட்டம் கட்டினார். எப்படி கருணாநிதி அவர்கள் வைகோ அவர்களை துரோகின்னு சொன்னாரோ, எப்படி துரோகின்ட்டு அவரை சொன்னாரோ, தமிழ் இனத்துக்கு துரோகி அப்படின்லாம் பேசின வந்து வைகோ அவர்கள் வந்து இன்னைக்கு திமுக கூட்டணியில் தன்னுடைய மகனுக்காக, தன்னுடைய கட்சிக்காக கூட்டணி சேர்ந்துட்டு திமுகவை காப்பாற்றுறதுக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் எதற்கு கட்சி தொடங்கினார், எதற்கு இத்தனை லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய வாழ்க்கையை சீரழித்து
ஒரு அரசியலை தொடங்கி நான் இந்த திமுக இந்த கருணாநிதி அவர்களை ஒழிக்க போகிறேன் அப்படின்லாம் பேசின வைகோ அவர்கள் இன்றைக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒரு நிலையை பார்க்கும்போது நகைப்பாக தான் இருக்குது. இவங்க திமுக பேச மாட்டாங்க, அதற்காக மதிமுக வந்து பேச வைக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நடந்த எஸ்ஓபி வழிகாட்டு நெறிமுறைகளுக்கான ஒரு அனைத்து கட்சி கூட்டம் தமிழ்நாடு அரசு வச்சுருந்தாங்க. இதில் இன்றைக்கு பேசிய பல்வேறு செய்திகள், அது குறிப்பிட்டு ரோட் ஷோ இந்த மாதிரியான கூட்டங்கள் கூடக்கூடாது அப்படின்ட்டு முழுக்க தாவேக்காவை மையப்படுத்தி அவங்க பேசுகிற மாதிரி எல்லா கட்சிகளும் பேசுகிற மாதிரி தான் தெரிய வருது. அதில் குறிப்பிட்டு விசிகே வந்து ரோட் ஷோலாம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு முன்னாடி விசிகே நடத்தவே இல்லையா? அதாவது திமுக பேசாமல் எப்படி மதிமுக பேச வைக்குதோ, எப்படி வைகோ அவர்களை பேச வைக்கிறாங்களோ அதே மாதிரி இதுவும் கூட்டணி கட்சிகளுடைய அல்லது பொதுவான கட்சிகளோட கருத்து அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க போகிறீங்க, உங்களுடைய வழிகாட்டும் நெறிமுறைகள்லாம் எப்படி இருக்க போகுதுன்ட்டு எல்லாமே நடைமுறைக்கு வருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்ப்போம். ஆனால் அச்சத்தில் இருக்காங்க அப்படின்ட்டு திமுக இருக்காங்க புரியுது. இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரப்போகுது. இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துக்கே வந்து பதில் கொடுக்காம பதறி ஓடக்கூடிய கட்சிகள் உடன்பிறப்புகளுக்கெல்லாம் வந்து மறுபடியும் ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம். தளபதி அவர்கள் உங்கள் விஜய் பாடலுக்கே வந்து கதறிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் பாடல் போடுறாங்க அப்படின்ட்டு கதறிக்கிட்டு இருக்கீங்க. 3 பாடல் தான் வந்திருக்குது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும். அதுவே உங்களால் தாங்க முடியல. அதில் ஒரு பாடல் உங்கள் விஜய் நான் வரேன் அப்படிங்கிறது, அந்த பாடலே வந்து எல்லா சேனல்களையும் ஓடுறதுனால கதறிக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் வந்து மறுபடியும் தமிழ்நாடு முழுக்க உலகம் முழுக்க ஜனநாயகனுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் போகுது. அதில் வரக்கூடிய ஒவ்வொரு வரிகளையும் டீகோட் கண்டிப்பாக பண்ணுவோம். வரட்டும், சனிக்கிழமை வரப்போகுது. அன்றைக்கு இந்த பாடல் எப்படி இருக்குது, அது எந்த அளவுக்கு தளபதியோட அரசியலையோ சினிமாவோ எப்படி வந்தாலும் பதட்டத்தை திமுக உடன்பிறப்புகள் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசுவோம். நிறைய தகவல்களை தொடர்ந்து பேசுவோம். மக்கள் அரசியல் தொடர்ந்து பேசுவோம். டிவிகே ஆர்மி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு ஊடகமாக இருக்கக்கூடிய டிவிகே ஆர்மி ஊடகத்துக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி.